நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பதவி எது, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. மற்ற அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் கேட்டாகணும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா அவரை போட்டுருவாங்க, அவரை முடிச்சு விட்டுருவாங்க, அவரை கொன்னு விடுவாங்க. ஓகேங்களா? உண்மையாலுமே நடக்கிற விஷயம் அதுதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான். பிரதமர் வந்து இந்த இடத்துல ஒரு கப்பல் கட்டணும், கப்பல் தொழிற்சாலை கட்டணும்னு முடிவு பண்ணா அது யாரும் மறுக்க முடியாது. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கட்டுமான நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டோடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள், ட்ரம்ப் மாமா நாளைக்கு நீ வந்து சட்டசபையில் மன்னிக்கணும், நீ வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நீ ஒரு அறிவிப்பு வெளியிட்டுரு, இந்த வெனிசுலாவில் இந்த ஒரு பகுதியில் வந்து நாங்கள் வந்து கப்பல் கட்டுமான இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ அறிக்கை கொடுத்துருன்னு சொல்லிட்டு. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் தான் அதை பண்ணுறாருன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே அது கிடையாது. மற்றவங்கலாம் சேர்ந்து தான், மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இயக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டம்மி போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ பிரசிடென்ட் போஸ்டிங் அப்படிங்கிறது. அவருடைய முடிவுகள் அப்படிங்கிறது தனித்த முடிவுகள் எதுவுமே கிடையாது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து படிக்கிறது தான் வேலை. நம்ம ஊரில் எப்படி ஏ4 சீட் வச்சு படிக்கிறாங்களோ, துண்டு சீட் வச்சு படிக்கிறாங்களோ, ஜெராக்ஸ் காப்பி போட்டு படிக்கிறாங்களோ, ட்ரைனிங் டீச்சர்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்களோ, ட்ரைனிங் டீச்சர்லாம் படிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க பண்ணியாகணும். மற்றவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க செஞ்சாகணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு ஒத்துக்காம போன ஜான் எஃப் கென்னடி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறதா இருந்துச்சு. அரசாங்கத்தோட கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் இருக்கணும். வங்கி அப்படிங்கிறது, பேங்க் அப்படிங்கிறது தனியாக நோட் அடிச்சு கொடுக்குது அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஸோ நான் வந்து நாளைக்கு அறிவிப்பு வெளியிட போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். நாளையிலேருந்து ஒரு சில நாட்களில் அறிவிப்பு வெளியிட போகிறேன். பேங்க் எல்லாமே அரசுடைமையாக்க போகிறோம், அனைத்து கண்ட்ரோலுமே பேங்குக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். இதுலேருந்து உங்களுக்கு தெரியவேனா, மற்ற அமைப்புகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு இவங்க அடிபணிஞ்சு போனால் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா கொலை செய்யப்படுவார்கள் அமெரிக்க அதிபர்கள். ஓகேங்களா? இது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவின்னு சொல்லிட்டு. அது வந்து முள் கிரீடம் இல்லை, அதை வந்து கண்ணி வெடியை தலையில் வச்சிருக்கிற மாதிரி. யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னா இவங்க ஆட்டி விட்டாங்கன்னா அந்த பாம்பு வெடிச்சிடும், இவங்க இறந்துருவாங்க பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இங்கே நம்ம அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறை இருக்குது. பல கட்சி ஆட்சி முறைங்கிறது என்னது, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இத்தனை கட்சிகள் இருக்குது. நாளைக்கே வந்து பார்த்தோம்னா ரோட்டு ஓரத்தில் ஒரு பானிபூரி கடை வச்சிருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் பானிபூரி கடை வச்சிருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரு ஆள் சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இத்தனை இந்திக்காரங்க இருக்கிறோம், நம்மளாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணலான்னு சொல்லி ஓட்டு கேட்டு அவங்க ஜெயிச்சு முதலமைச்சராக கூட நாளைக்கு வந்தாலும் வரலாம். யாரும் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்த நம்ம ஜானி டெப் இருக்கிறாரு இல்லைங்களா, நம்ம ஜாக்ஸ்பரோ, அவர் ஜானி டெப் அவரோட உண்மையான பேர் ஜாக்ஸ்பரோ, அந்த ஊரில் தான் இருக்கிறார் அமெரிக்காவில். அவர் ஒரு வேலை நான் பிறந்து வளர்ந்ததுல தான் இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்த மாதிரி, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த மாதிரி, விஜயகாந்த் அண்ணா கட்சி ஆரம்பித்த மாதிரி, டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பித்த மாதிரி, பாக்கியராஜ் ஆரம்பித்த மாதிரி, சத்யராஜ் ஆரம்பித்த மாதிரி, நடிகர் பிரபு ஆரம்பித்த மாதிரி, அவங்க அப்பா சிவாஜி கணேசன் ஆரம்பித்த மாதிரி ஒரு கட்சி போய் ஆரம்பிக்க முடியாது. அங்கே ரெண்டே கட்சி தான், ஒன்று குடியரசு கட்சி, இன்னொன்று சுதந்திர கட்சி. இவங்க என்ன பண்ணணும், அந்த கட்சியில் போய் கொடி கட்டுறதுலேருந்து சின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து போக முடியுமே தவிர, எனக்கு இந்த ஜாதி ஓட்டு இருக்குது, எனக்கு மதத்து ஓட்டு இருக்குது, எங்கள் ஆளுங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பே அங்கே வேவாது அமெரிக்காவில். ஏன்னா அங்கே ரெண்டு கட்சிகள் ஆட்சி முறை தான் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த ரெண்டு கட்சி மீறி ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாதுங்கிறது அந்த நாட்டோடைய சட்டம். யாரும் மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிஜ நிலவர களம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளில் என்ன அமைப்பு இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அனைத்து அமைப்புகளுமே அவங்க முடிவு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நாட்டு அதிபர்கள் ஒத்துக்கிட்டு போய் ஆகணும். இல்லைன்னா போட்டுருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உதாரணத்துக்கு விண்வெளி ஆராய்ச்சி கழகம் நாசா இருக்கிறாங்களா, அவங்க வந்து மாமா ட்ரம்ப் மாமா எனக்கு 1,00,000 கோடி கொடு, 1,00,000 அமெரிக்கா டாலர் கொடு, நாங்கள் வந்து புதுசாக ஒரு ராக்கெட் விட்றோம். ஓகேவா? இந்த இடத்துல ராக்கெட்டை விட போகிறோம், இதை வந்து நாளைக்கு நீ வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இதை படித்து காமிச்சிரு சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அடுத்த நாள் காலையில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாசாவுடைய வளர்ச்சியைக்கோசரம் நான் வந்து 1,00,000 கோடி நிதி ஒதுக்குறேன் இந்த ஒரு ராக்கெட்டுக்குன்னு சொல்லி அவர் அறிவிப்பு வெளியிடுவார். இதை பார்த்து மற்றவங்களாம் கை தட்டுவாங்க, ஏ மாமா சூப்பர் மாமாடா, ட்ரம்ப் மாமா அருமையான ஆடுறா, தங்கமான மனுஷனான்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அவங்க சரி ஓகே சம்மதம், எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஓகே டன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க அந்த பதவியில் இருக்க முடியும்.
இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ரிசர்வ் பேங்க் இருக்கிற மாரி அமெரிக்கால இருக்கக்கூடிய வங்கி வந்து, நாளைக்கே நீ வந்து ட்ரம்ப கூப்பிட்டு, இந்த மாரி நீ வந்து வட்டி விகிதத்த அதிகப்படுத்து. கடன் வாங்குனவங்களுக்கெல்லாம் வந்து 18% இருக்குதா? நீ வந்து ஒரு 40% வட்டி அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இவரு அடுத்த நாள் போய் அறிவிப்புங்கிறது வெளியிடணும். வெளியிடலைன்னா, ஜான் எஃப் கென்னடிக்கு என்ன நடந்துச்சோ, அதே தான் இவருக்கும் நடக்கும். சுற்றுவைங்க. இந்த மாரி வந்து நம்ப இந்தியால அப்படி கிடையவே கிடையாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. பிரதமர் என்ன சொல்றாரோ அதான். குடியரசுத் தலைவர் என்ன சொல்றாங்களோ அதான். குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் இந்தியாவுக்குள்ளாடி யார் யாரு? 543 எம்பி தொகுதிகள். குறுநில மன்னர்கள் மாரி. அவங்கள விட பெருநில மன்னர்கள் அப்படிங்கிறது யாரு? நம்ம தமிழக முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், இப்படி ஒவ்வொரு முதலமைச்சர்கள். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முடிவு பண்றாங்களோ அதான். இப்ப இதே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்து இருக்குது. ஊரக வளர்ச்சித்துறை இருக்குது. நாளைக்கே அவங்கலாம் வந்து திரு முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து, இந்த மாரி நாங்கலாம் வந்து புதுசா வந்து கிராமத்துக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ண போறோம், இங்கேருந்து சேட்டலைட்ட பார்க்கறதுக்கு, விண்வெளிய பார்க்கறதுக்கோசரம், நாங்க இங்கேருந்து ஒரு பயாஸ்கோப் வைக்கலான்னு இருக்கிறோம். அதுக்கு ஒரு 1,00,000 கோடி ஒதுக்கி குடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர்ட்ட போய் கேட்க முடியுமா? முடியாது. வாய்ப்பு இல்ல. முதலமைச்சருக்கு கீழ தான் அந்த துறை வருது. முதலமைச்சர் என்ன சொன்னாலும் கம்முன்னு தான் போகணும். ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. அந்த துறை என்ன சொல்றாங்களோ அத தான் அரசு தலைவர்கள் கேட்டாகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி, எழுதப்படாத உண்மை, எழுதப்படாத நீதி அப்படிங்கிறது அங்க அமெரிக்கால இதுதான் நடந்துட்டு இருக்குது. இனிமேலும் அதுதான் நடக்க போகுது. இதுக்கு யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படிங்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஜான் எஃப் கென்னடி இருந்தாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஆபிரகாம் லிங்கன் இருந்தாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளின்டன் இருந்தாரு. நம்ம ஒபாமா இருந்தாரு. இப்ப இவர் இருக்கிறாரு. அப்புறம் கமலா ஹாரிஸ் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி, மாறி வந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாரி அமெரிக்கா வளைஞ்சு குடுத்து போணுச்சு அப்படின்னா, அமெரிக்கா எப்ப வல்லரசு ஆவறது? அமெரிக்கா எப்ப மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே இத ஒத்துக்க கூடாது. அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது சும்மா இனிஷியலுக்கு தான். இந்த நம்மலாம் நாட்டாம் படம் பார்த்திருப்போம். சரத்குமார் அவர்களுடைய படம். அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாய்ங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஒரு கவுண்டமணி தமாசுல, கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க செந்தில் கூட்டிட்டு போயிருப்பாரு அவங்க அப்பா. போய் பார்த்தா, அவங்க அப்பாவுடைய சின்ன வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கும். அந்த பொண்ணு வந்து கவுண்டமணிக்கு தங்கச்சியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு கலவரம் மாரி ஒரு வாக்குவாதம் ஓடிட்டு இருக்கும். அப்போ ஒருத்தன் உட்காந்து டம்மியா மிச்சர் தின்னுட்டு இருப்பான். அப்ப கவுண்டமணி சொல்லுவாரு, "யார்றா அவன்? இவ்வளோ அமுழு தும்முலு நடந்துட்டு இருக்குது. குறுக்கால உட்காந்து ஒருத்தன் டம்மியா மிச்சர் தின்னுட்டு இருக்கிறான்னு" சொல்லி கேட்பாரு. அப்ப அந்த செந்திலுடைய சின்ன வீடு மாரி இருக்கிற அந்த மனைவி அவங்க என்ன சொல்லுவாங்க, "நான் தாங்கன்னு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கிறேன். இனிஷியல் பிரச்சனை என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நான் தாங்கன்னு வளர்த்திட்டு இருக்கிறேன்னு" சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி டம்மி போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்கு. அதுதான் உண்ம. மித்தபடி அவிங்க தனியா முடிவெடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிதர்சனம் முடிவெடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நம்மளோட இமேஜினேஷன் தானே தவிர, வேற எதுவும் கிடையாது. இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பணிகளின் காரணமா, அவருக்கு இருக்கக்கூடிய வேலைகளின் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போய் எத பண்ணலாம்? எந்த டியூட்டிய மேற்கொள்ளலாம்? எத பண்ணலாம்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இதெல்லாம் யார் முடிவு பண்றாங்க? இன்னைக்கு வெனிசுலா நாட்டுக்குள்ளாடி புகுந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி, அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மதுரா அவர்கள தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது, என்ன இவரு டொனால்ட் ட்ரம்ப் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? 1 மாசம் பிளான் போட்டிருப்பாரு, 6 மாசம் பிளான் போட்டிருப்பான்னு சொல்லி நினைச்சிருக்கிறீங்களா? கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராணுவத்துறை சார்ந்த உளவு பிரிவு அதிகாரிகள் ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாய்ங்க. அவிங்க வந்து இன்னைக்கு நேத்து நாள்ல ஒரு 10, 15 வருஷமா பிளான் போட்டுட்டு இருந்துட்டு, இவருக்கு மதுராவுக்கு எதிரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர உருவானாங்க. உருவானாங்க அப்படின்னா, அமெரிக்கா தான் வந்து மறைமுகமா உருவாக்குனாங்க. இந்த மாரி வந்து ட்ரம்ப்புக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாசாவா இருந்தாலும் சரி, ராணுவ அமைப்பா இருந்தாலும் சரி, என்ஐஏவா இருந்தாலும் சரி, அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு அப்பாற்பட்டது தான். ட்ரம்ப் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ, அத சரின்னு சொல்லி கேட்டுட்டு தலையாட்டக்கூடிய நம்ம ஊர் தஞ்சாவூர் பொம்மை மாரி தான் வந்து அவரு. சரிங்களா? இது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை நிலவரம். நம்ம நெனச்சுட்டு இருக்கிற மாரி அமெரிக்க அ அதிபர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் தான். ஆனா, அவரு தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தனிப்பட்ட முடிவுகள எடுக்கலாமே தவிர, பொது விஷயங்கள்ல அவருடைய தனிப்பட்ட முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. எடுக்க விடமாட்டாங்க. எடுத்தாரு அப்படின்னா, ஜான் எஃப் கென்னடிக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும்.